நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இது விஜய்கிட்ட தாங்க நான் கேட்கணும். எங்கிட்ட கேட்டேன் எப்படிங்கன்னா அண்ணே, ஒரு கூட்டணி வந்து ரெண்டு வகையில் இருக்குண்ணே. பொருந்துகின்ற கூட்டணி, பொருந்தா கூட்டணி ரெண்டு இருக்கு. ஒரு சாம்பார் தூக்கி போடு, அதுக்குள்ள ரசத்தை ஊத்து, அதுக்குள்ள ஒரு 2 மோர் மிளகாய் அள்ளி போடு, அதுக்குள்ள 2 மிளகாய் கிள்ளி போடு, எல்லாத்தையும் போய் கிச்சடி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. வருகின்ற காலத்துல பொருந்துகின்ற கூட்டணியாக இதுல வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா சில பேர் தவறா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம். எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு. இப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க. ஆனா நீங்க விஜய்கிட்ட தான் கேட்க முடியும், ஆக்டர் அவங்க கிட்ட எப்படி வந்து இது பொருந்தும் அப்படின்னு. அதனால பொருந்தும் பொருந்தா இதுல நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. மாநில தலைவர் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய. அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மும்மொழி கொள்கைக்கு வந்து கிடையாது, நாங்க இருமொழி கொள்கையில ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அவங்க திராவிடிய மூவ்மெண்ட்ல இருக்காங்க. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவராக மறிக்க கூட்டத்தில் நீங்களே பேசுறீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் தலைவா இங்க பாருங்க, எனக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள்ள, அது பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசக்கூடாது. நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லி இருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு, நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு, அது எனக்குள்ள. அதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக்கு இல்லாமே 4 வருஷம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய தலைமை நம்முடைய நட்டா அவர்கள், நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுல மிக தெளிவாக சென்னையில் நடந்த பிரஸ் மீட்ல அமித்ஷா அவங்க சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமா, எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது, ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு 2 பேர்த்துக்கும் ஒத்து போற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும், அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்க கேட்டத கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு. இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஆமா, உண்மைதான். நாங்க 3 மொழி கொள்கை, நாங்க தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க. உண்மைதான். அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல நான் என்ன பதில் சொல்றேங்க? நாளைக்கு பிஜேபி அதிமுக ஆட்சி வந்தாலுமே ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் இருக்கு, இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அது 2 கட்சி தலைவர். நான் இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். ஆனா கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை, பதில் சொல்லும் போது கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் நீங்க காட்டணும். கேள்வி கேட்கும்போது எவ்வளவு ஆர்வமா கேட்கணும். அது எங்க கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம டிராஃப்ட் பண்ணும் போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தானே போதுங்கண்ணா. அமித்ஷா அவங்க சென்னையில சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம பத்திரிகை நம்பர் நீங்க படிக்கத்தான் போறீங்க. ஓ, இதான் சிஎம்பியான். அதன் பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்கன்னா, அது அண்ணா அதான் 2 கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில சொல்றாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம். 2 பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போறோம். அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும். பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க. ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க உட்காருவாங்க, சிஎம்பிய டெவலப் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி வைக்க போறாங்க. இன்னைக்கு நான் அந்த பொறுப்புல சிஎம்பி என்னன்னு சொல்ற பொறுப்புல நான் இல்ல. அது அந்த பொறுப்புல தலைவர்கள் இருக்கிறாங்க. அது வரும் பொழுது நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி. அண்ணே இதே இருக்கு, இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு சிஎம்பில போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களே, உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதே கேள்வியை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்றேன்.